ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வீடியோ போடல. இன்றைக்கி நம்ம கும்பகோணம் கடப்பா செய்ய போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி சாரி ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் கிரைண்ட் பண்ணி அப்புறமா தண்ணியில் ஊற்றணும். இப்போது எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துட்டு சோம்பு எடுக்கணும். சோம்பு 3 ஸ்பூன்ஸாக போட்டுக்கோங்க சோம்பு, சரிங்களா? அத்தனை என்ன பண்ண போகிறோன்னா அந்த கடுகு எடுத்துக்கணும். கடுகு உங்களுக்கு எத்தனை ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த பிஸ்தா இருக்குல்ல, பிஸ்தாவை ஆட் பண்ணலாம், பேலீஸ் ஆட் பண்ணலாம், இதாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அத்தனை கருவேப்பிலை பண்ணலாம். கருவேப்பிலை எடுத்துட்டு வெங்காயம் எடுத்துடணும். வெங்காயம் போடணும், அப்புறமா வதக்கணும், நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம். அப்புறமா தக்காளி போடணும். தக்காளி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அடுத்தது அந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க முன்னாடி கொத்தமல்லி போடுறப்போ. ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கும் நீங்கள் ஸ்பைசஸ் போடுறப்போ. பாருங்கள், இது வந்து பருப்பு உருளைக்கிழங்கு கும்பகோணம், சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். இது வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா இது வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்னஸ் கொடுக்கும். அடுத்தது என்ன ஆட் பண்ணணும்னா அந்த பாயில் பண்ணது பொட்டேட்டோ பருப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஆட் பண்ணணும். அப்புறமா அந்த தேங்காய் சோம்பு ஆட் பண்ணணும். அந்த தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு எதாவது வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நாங்கள் வந்து எங்களுக்கு உப்பு இல்லை, அதனால தான் நாங்கள் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணோம். அத்தடி இட்லிக்கு போகலாமா? இட்லி டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக இல்லைன்னா 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. உப்பு இல்லைன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இட்லி செய்யலாம். எங்கள் அம்மா ஸ்பெஷல் இட்லி. என் அம்மா தான் நல்ல இட்லி செய்வாங்க. இட்லி வச்சுட்டு அது கொஞ்சம் ஸ்டீம் ஆகட்டும் கொஞ்ச நேரம். நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டோம், அதை கெஸ் பண்ணுறீங்களா? கரெக்ட், லெமன் மிஸ் பண்ணுறோம். நம்ம லெமன் போடணும். ஒரு லெமன் மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிச்சிடணும். லெமன் தான் லாஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறமா இட்லி வித் இது பேர் வந்து கும்பகோணம் கடப்பா. அது வந்து நல்லா இருக்கும். இது வெஜிடேரியன் தான் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு சுட இட்லி, சுட கும்பகோணம் கடப்பா.